Hi friends, welcome back Home Decor Tamil. நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஏஷியன் பெயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோர் கார்டுங்கற ப்ராடக்ட் தரப்பகுதிகளை அடிக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சமீபத்தில் ஒரு பில்டிங்ல ஆபீஸ்க்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. பெரிய ஆபீஸ் மாதிரி வர்றதாட்டு ஒரு ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் டைல்ஸ் போடலான்னு பிளான் போட்டிருந்தாங்க. அப்புறம் பட்ஜெட் சரியில்லைங்கிறதுனால ஏதாவது பெயிண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதான் ஏஷியன் பெயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோர் கார்டுங்கிற பெயிண்ட். இது அக்ரிலிக் பேஸ்ட்டு எமல்சன் தான். இது வாட்டர் பேஸ்ட்டு தான். அந்த ப்ராடக்ட் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு இது என்னென்னலாம் பண்ணணும், அது எந்த மாதிரி ஏரியாக்களில் அப்ளை பண்ணலாங்கிற அந்த டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது அந்த ஆபீஸ் ஏரியா. தரப்பகுதிகள்லாம் அவங்க பிளான் பண்ண மாதிரி வாட்டர் பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பெயிண்ட் அப்ளை பண்ணலாங்கிறதுனால தரப்பகுதிகளில் மட்டும் ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் கார்டு அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். சின்ன சின்ன ஓட்டை, சின்ன கீரல், அதே மாதிரி ஏதாவது பள்ளங்கள் இருந்தால் அந்த பகுதிகளில் ஒயிட் சிமெண்ட்டும் பிளாஸ்டர் பெரிஸும் மிக்ஸ் பண்ணி அந்த பகுதிகளில் ஒரு 2 நாளுக்கு முன்னே நம்ம கரெக்ட் பண்ணிடுறது நல்லது. லெவல் பண்ணிடுறது, சின்ன சின்ன கேப்பெல்லாம் இருந்து அது லெவல் பண்ணிடுறது நல்லது. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் எதுக்காக கலக்கோம்னா அதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்ல பிளாஸ்டர் பெரிஸை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் உதிர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அந்த பெயிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்காங்க. முடிஞ்ச வர்றது வரைக்கும் பெயிண்டை ரிமூவ் பண்ணி எடுங்க தகடுகளை வச்சு. தரையில் இருக்கக்கூடிய பெயிண்ட்டு, சின்ன சின்ன சிமெண்ட்டு, திட்டாக இருக்கக்கூடிய எதுனாலும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்காங்க. கிரீஸ் கரை, தூசி, இன்னும் எண்ணெய் பிசுப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துடணும். இந்த பில்டிங்கில் நிறைய இடங்களில் கிரீஸ் இருந்தது. ஏற்கனவே வேறு ஒரு ஆஃபீஸாக இருந்ததுனால மெக்கானிக் ஆஃபீஸ் மாதிரி ஏதோ இருந்தது போல். அதனால் நிறைய இடங்களில் கிரீஸ் கரை இருந்தது. அது நம்ம எவ்வளோ தூரம் எடுத்தாலும் அது போகாது. அதை கம்ப்ளீட்டாக அது தெரியாமல் இருக்கிற பெயிண்ட்டையும் நம்ம வர நாட்களில் பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் ஒரு சாம்பிள் 2 கலர் அப்ளை பண்ணி காணிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பெக்ஸ் ஃப்ளோர் கார்டை பொறுத்த வரைக்கும் 50க்கு மேலே கலர்ஸ் இருக்குது. இதில் 62, 15, 0D, 12ங்கிற அந்த கலர்ஸ் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். ஒன்று லைட் கிரே மாதிரி இருக்கும், ஒன்று டார்க் கிரே. ஏஷியன் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கலர்ஸும் கிடச்சிடாது. நம்ம முன்னமே ஆர்டர் போட்டுக்கணும். ஒரு சில கலர்ஸ் மட்டும் நமக்கு ரெகுலராக கிடச்சிரும். 1 லிட்டர் பேக்கிங் மட்டும் வாங்கி சாம்பிளுக்காக அப்ளை பண்ண இடம் தான் இது. கஸ்டமர் லைட் கலர் போதுங்கிறதுனால 62, 15 அந்த நம்பர் போதுங்கிறதுனால அதையே அப்ளை பண்ணியிருந்தோம். தரையை நல்லா ஒரு 2 நாளுக்கு முன்னே நம்ம கழுவி எல்லாம் நீட் பண்ண பிறகு கிரீஸ் கரைகள் இந்த இதில் நான் காணிக்கிறது மாதிரி கிரீஸ் கரை நிறைய பகுதிகள் இருந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து முடித்த பிறகு, ஹோல்லாம் அடித்து முடித்த பிறகு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு 1 நாளுக்கு முன்னையும் அந்த இடங்களை ஒரு 1 ஹவருக்கு முன்னே தூத்து எடுத்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கழுவி விட்டுறது நல்லது. பிளாஸ்டர் பெரிஸ், சின்ன சின்ன பழங்களெல்லாம் நிரப்பதுக்கு பிளாஸ்டர் பெரிஸ் வச்சுக்காங்க. கிராக் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கிராக் சீல் இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னையும் கம்ப்ளீட்டாக எடுத்துறது நல்லது. என்ன பாருங்கள், கிரீஸ் கரை நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது பெயிண்ட் அப்ளை பண்ண பிறகு எப்படி இருக்குங்கிறது இந்த பகுதிகளை காணிக்கேன். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண பிறகு ஏஷியன் பெயிண்டில் இந்த ஃப்ளோர் கார்டை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர், 4 லிட்டர், 20 லிட்டர் தான் கிடைக்குது. 10 லிட்டர் கிடையாது இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும். ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய அஃபெக்ஸ் ஃப்ளோர் கார்டை பொறுத்த வரைக்கும் இது 2 வருஷ வாரண்டி கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டின்னு. இது 4 லிட்டர் ப்ரைஸ் 2000 சம்திங் போட்டிருக்காங்க. கடையில் பொறுத்த வரைக்கும் கம்மியாகவே வாங்கியிருந்தோம். 20 லிட்டரை பொறுத்த வரைக்கும் 8000 சம்திங் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி 1 லிட்டரை பொறுத்த வரைக்கும் 500 சம்திங், 600 கிட்ட வரும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க நேரம் ரேட்டு ஏறி இருக்கலாம். என்ன ரேட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கேட்டப்போ தான் கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்கிற ரேட்ஸை அந்த கமெண்ட்ஸில் சொல்லுவேன். 4 லிட்டரில் கிட்டத்தட்ட 5 டப்பா வாங்கியிருந்தோம். பொதுவாக கடைகளில் பெயிண்ட்டு நீங்கள் கலர் என்ன கலர் செலக்ட் பண்ணிங்களோ அதை அடித்து வாங்கும்போது கண்டிப்பாக மிஷினில் அதை மிக்ஸ் பண்ணி வாங்குங்க. நான் இதில் மிக்ஸ் பண்ணல. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் டார்க் கலர் வேண்டாம், அது அழுக்க பிக்கப் பண்ணுங்க, அதனால் லைட் கலர் தாங்கன்னு போட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே 2 சாம்பிள் காமிச்சிருந்தேன் முதல்ல. இது ஒரு லைட் கிரே மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப லைட் கலர்லாம் ஃப்ளோர் கார்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்க மாட்டுது. அதை வேணும்னா நீங்கள் முன்னாலேயே ஆர்டர் போட்டுக்கணும். இதில் தண்ணியை பொறுத்த வரைக்கும், டைல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டருக்கு 50லேருந்து 200 வரைக்கும் யூஸ் பண்ணிக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இந்த தரைத்தளத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தரப்பகுதியை பொறுத்த வரைக்கும் சைடில் ஒரு 4 இன்ச்சு பார்டர் கேட்டிருந்தாங்க. வேறு கலரில் அப்ளை பண்ணலாமா, கண்டிப்பாக வேண்டானுங்கிறதுனால நாங்கள் அதே கலர்லேயே அப்ளை பண்ணியிருந்தோம். இதில் 50 கலர்ஸ் கிட்ட இருக்குது. 50மே நல்லா இருக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸ் கிட்ட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா இருக்கும், பாப்புலராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பசத்தன்மையோடையும் இருக்குது. அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அப்ளை பண்ணி ஒரு 2 நாள் அப்படியே நம்ம காய விட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கிடுது. சைடில் ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு நீங்கள் பார்டர் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரஷ்ஷு, ரோலர்,
ஸ்ப்ரே பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரஷ் பண்ணுறது நல்லது. நாங்கள் இதில் ரோலர் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் கொஞ்சம் குயிக்காக வேலை முடிக்கணுங்கிறதுனால ரோலர் போட்டிருந்தோம். ப்ரஷ் யூஸ் பண்ணால் ப்ராடக்ட் மிச்சமாகும், நல்ல ஏரியா கவரேஜ் ஆகும். 1 லிட்டருக்கு வந்து 30லேருந்து 40 ஸ்கொயர் ஃபீட் வந்து கவர் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு கணக்கு வச்சுக்காங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஃப்ளோர் கோட்டை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இண்டிகோவில் இருக்கக்கூடிய ஃப்ளோர் கோட்டை தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கம்பெனியை ஒப்பிடும்போது அது நல்லாயிருக்கும், நல்ல ஏரியாவும் இருக்கும், கலர்ஸும் நிறையா இருக்குது. இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் கடைகள் தான் அதிகமாக இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கோட்டு அப்ளை பண்ணும்போது வெர்டிகல் இதுலேயும், ரெண்டாவது ஹரிசாண்டல்லையும் சாய்வுலேயும் அப்ளை பண்ணுங்கள். செல்ஃப் ஃப்ரேமிங் ப்ரைமர் தேவையில்லை. இதுக்கு கண்டிப்பாக கம்பெனி தரப்புலையும் ப்ரைமர் தேவையில்லைங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானும் அப்ளை பண்ண எந்த ஏரியாக்களையும் ப்ரைமர் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு கோட்டு இதுதான் செல்ஃப் ப்ரைமராகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா மட்டும் 3 கோட்டு யூஸ் பண்ணிக்க. ரொம்ப பெயிண்ட் அது மாதிரி கவரேஜ் ஆகாத கலர்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும் ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். ப்ரைமரை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழித்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்க, நாங்கள் க்ரீஸ் கரை காணிச்ச அந்த பகுதி இதுதான். க்ரீஸ் கரை இருந்த இடத்துல எவ்வளோ நாங்கள் எடுத்த பிறகு அது போகலை. மறுபடியும் நாங்கள் அந்த இடத்த சுரண்டி இண்டிகோவில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை அப்ளை பண்ணி தான் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். க்ரீஸ் கரை என்ன பிசிபிளாக இருந்தால் கம்ப்ளீட்டாக எடுத்துறது நல்லது. வரலைன்னா டர்ஃபான் என்சி தின்னர் போட்டு எடுத்துறது நல்லது. பார்டர் ஒரு 4 இன்ச்சு கட் பண்ணுங்கள். 2 கோட்டு அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அழகு இருக்கும். டைல்ஸு இன்னும் எப்பாக்சி அப்ளை பண்ணுறத விட இது ஒரு பட்ஜெட்டு லோவாக இருக்கும். நிறைய கலர்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்ளை பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய பூ டிசைனு, இன்னும் 3D எஃபெக்ட்லாம் இதில் பண்ணலாம், டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். கஸ்டமர் வந்து கிரே கலரில் வேணும், லைட் கிரேங்கிறதுனால இதை அப்ளை பண்ணி தான். 1 கோட்டு அப்ளை பண்ணோன்னா கவர் ஆகாது, 2வது கோட்டு அப்ளை பண்ணும்போது தான் அது கவர் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் 3வது கோட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, சின்ன சின்ன சிமெண்ட் பிளாக்லாம் நிறைய இடங்களில் போட்டுப்பாங்க, கார் பார்க்கிங் அந்த மாதிரி ஏரியாக்களில். அதில் நாம் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிமெண்ட் டைல்ஸ் சின்ன சின்ன பீஸாக இருக்கும், நல்லா சமமாட்டு சின்ன சின்ன சிமெண்ட் டைல்ஸ் இருக்கும், அதில் நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்டோட வராண்டா, இன்னும் மாடி ஃப்ளோரு, இன்னும் சிட் அவுட் ஏரியாக்கெல்லாம் இது நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் டைல்ஸ் இல்லை மார்பிளில் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மாடி பகுதியில் நீங்கள் டேம் ப்ரூஃப் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணாதீங்க. இது யூஸ் பண்ணலாம், ஆனால் ஓவர் ஹீட் உங்களுக்கு வீட்டில் அதிகமாக வரும் கலர்ஸில் அப்ளை பண்ணுறதுனால. காங்கிரீட்டு ஸ்டாம்ப் மாதிரி பண்ணுவாங்க, அந்த இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். காங்கிரீட் ஃப்ளோர்லேயும் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி சிமெண்ட் ஃப்ளோர் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். பழைய வீடுகளை நம்ம பார்த்துருப்போம், அதுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இன்னும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி எதுவும் தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ராடக்ட் பற்றின விலையை பற்றி கேட்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னும் என்ன ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கிட்டத்தட்ட 50 கலர்ஸுக்கு மேலே இருக்குது. இன்னும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃபிங், வால் பெயிண்டிங், வால் கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் பெயிண்ட்டு, இன்னும் வால்பேப்பர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும், பார்த்துக்கோங்க. எந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி.